ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு இல்லை, நார்மலாகவே எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் பொழுது இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டுக்கு டின்னராகவுமே இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை எக்கு வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி, எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் அளவு, இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த பவுல் அளவு முட்டைக்கோஸ் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு 2 முட்டை சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா, நம்ம நார்மலாக ஆம்லேட் ஊற்றுவோம்ல அதுக்கேற்ற மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி முட்டைக்கு நம்ம உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த முட்டைக்கோஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சின்னதாக இந்த ஸ்பூனை வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா ஓரளவுக்கு ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம இப்போ ரெடி பண்ணினா அந்த முட்டை மிக்ஸையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடும். 2 சைடுமே நல்லா பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே எண்ணெய் சேர்க்க வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா 2 சைடு இந்த மாதிரி பரட்டி போட்டு எடுத்தால் டேஸ்டியான ஒரு ஆம்லேட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துருக்கலாம். என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் சேர்க்கலை. நான் முட்டைக்கோஸை மட்டும் வச்சு பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 4 ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் வச்சு சாப்பிட்லாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இது கூட வர காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பால் சேர்க்காம தண்ணி ஊற்றி நல்லா டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து இது கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக 2 சொட்டு லெமன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு டின்னராக நம்ம இந்த முட்டைக்கோஸ் ஆம்லேட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது டின்னருக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். 6:30க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த தோசை சுண்டல் பயிரில் வச்சு பண்ணினது. அரிசி மாவு எதுவுமே போடலை, சுண்டல் பயிர் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது நார்மலாக எப்பயும் ஊற்றுற நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை அடை மாதிரியும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சுண்டல் பயிர் கொஞ்சமாக பாசிப்பயிறு தேவைப்படும். சுண்டல் பயிறு இந்த அளவுக்கு ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பயிறு இல்லை, பாசிப்பருப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். ஒரு கப் அளவு சுண்டல், 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு அரிசி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். நைட்டே ஊற வைக்கும் பொழுது இதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு காலையில் நம்ம இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை புளிக்க வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படியே அடை தோசை மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். நல்லா இது ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட் விட்டோன்னா நல்லா ஊறி வந்துடும். ஊறி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதை அரைக்கும் பொழுது காரத்துக்கு பச்சை மிளகாயோ வரமிளகாயோ உங்கள் சாய்ஸ் தான், சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஜீரகமும் கம்பல்சரி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டே கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, ஏன்னா தண்ணி விட்டு அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அரைக்கும். நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நல்லா கெட்டியான பதத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம். இல்லை நல்ல தோசை மெல்லிசாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றியும் நல்லா கொஞ்சம்
அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் இப்போ அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தோசை ஊற்றினா தான் கொஞ்சம் மெல்லிசா வரும். இல்லாட்டினா இது அடை மாதிரி வரும். நான் வந்து ஆட்டின ஒரு 2 மணி நேரத்தில் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். நல்லா இருக்கும். புளிச்சாலுமே இது நல்லா இருக்கும். அதுக்காக ரொம்ப புளிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து புளிக்க விடலாம். நான் வந்து அப்படியே அடை தோசைக்கு ஊற்றுற மாதிரியே அப்படியே ஊற்றி எடுத்துட்டேன். கொஞ்சம் மெல்லிசா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருந்தேன். இதுக்கு வந்து சட்னி மட்டும் நல்லா காரமாக வைக்கணும். உங்களுக்கு எந்த சட்னி வச்சாலும் ஓகே. நான் வந்து இதுக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு காரமாக வச்சு சாப்பிட்றோமோ நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வெறும் நம்ம பயிர் வகைகள் தானே சேர்த்து பண்ணியிருக்கோம். கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து உளுந்து, அரிசி இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால முடிஞ்ச அளவு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குமே இதை நம்ம டிஃபனுக்கு வந்து பேக் பண்ணி விடலாம். நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி தான். ரொம்ப ரொம்ப கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப வலுவான நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கருப்பு உளுந்த கஞ்சி தான். இது களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ண டயத்துலலாம் அம்மாங்க அடிக்கடி பண்ணி தருவாங்க. நான் வந்து இது இன்னைக்கு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். எந்த கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு கால்வாசி பச்சரிசி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டேன். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதுமே ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அடைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கஞ்சி பதத்துக்கு வரும். நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்தோம்னா ஓரளவுக்கு களி மாதிரி போயிடும். அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூனுக்கு அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லுமே கிளாக் வைஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணினேன். கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும். நம்ம வந்து டைரெக்ஷன் மாற்றி மாற்றி கிண்டும் போது தான் அது சீக்கிரமாக கட்டி விழுந்துடும். நம்ம ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் பொழுது கட்டி வந்து அந்த அளவுக்கு சேராது. எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது வெந்துருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி நல்ல பபுள்ஸாக வந்து நல்ல நுரையா வந்து நல்லா பொங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ கரண்டி முட்டை வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் சடனாக அந்த பபுள்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, இல்லை அது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் நான் அந்த டைம் வந்து கருப்பட்டி தான் சேர்த்துருந்தேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வந்து எலும்புக்கு வந்து அவ்வளோ சத்து கொடுக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதான். குழந்தைங்களுக்குமே இதை வந்து கொடுக்கலாம். இன்னும் அதை தேங்காய் பூ சேர்த்துலாம் பண்ணுவாங்க. நான் சிம்பிளாக பண்ணிட்டேன். இது வந்து சேலட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுறேன். என்னென்ன பயிர்னா கருப்பு சுண்டல், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது 3 வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரே பச்சை பயிராக வச்சு சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பு சுண்டல், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்க்கடலை, இது 3மே சம அளவு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 3மே எடுத்து ஓவர் நைட்டு ஃபுல்லு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குக்கரில் வந்து இதை விசில் விட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பீட்ரூட்டு, நான் வந்து 2 பீட்ரூட்டு கிட்ட சேர்த்துருந்தேன் குட்டியாக இருந்தனால.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். நீங்கள் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கிறனால ஒரு விசில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் சாறு, நான் குட்டி லெமன்றனால ஒரு அரை லெமன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக வத்தல் தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து இதை வேக வைக்காமல் முளைக்கட்டியும் அப்படியே சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து முளைக்கட்டி சாப்பிட்றதில்ல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. அதனால் 3 பயிருமே சம அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். நம்ம ஒரே பயிர் வகை வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேரட் வச்சு ஒரு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 கேரட் கிட்ட எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்குன்னு மட்டும் பண்ணலை, எல்லாருக்குமே சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். தேவையான அளவு சப்பாத்தி மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கேரட்டுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இந்த கேரட்டில் இருக்க அந்த ஈரப்பதமே நம்ம மாவு பிணையிறதுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டோன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால நம்ம இது கூட வந்து ப்ரோட்டீன்காக பாயில் பண்ண எக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எக்கு எந்த வழியில் வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதில் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணலாம். நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னருக்குமே நம்ம இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த பயிர் வகைகள் மட்டுமே நைட்டுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி எல்லாமே நம்ம நைட்டுக்கும் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.